வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக அன்ரெக்கார்ட் அப்படிங்கிற கேமோட டெக்னிக்கல் டெமோ வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி கேம் நீங்கள் எப்படி அன்ரியலில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த கேமில் என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நான் இந்த சீனை கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஃபைனல் அவுட்புட் கிடையாது. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் அந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரியல் பேஸ் பண்ணி மட்டும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்கச்சக்கமான ஸ்கேன் டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேன் டேட்டா என்னன்னா, ஒரு ரூம் அப்படின்னா ஒரு பில்டிங் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை எல்லா ஆங்கிள் இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபோட்டோ எடுத்து அந்த எல்லா ஃபோட்டோவையும் ஸ்டிச் பண்ணி ஒரு 3D மாடல் உருவாக்குவாங்க. ஸோ அதுதான் ஸ்கேன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஃபோட்டோகிராமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல் ஸ்கெட்ச் ஃபேப்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுது இல்லையா, இந்த மாடல் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாடல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையானது அந்த மாடலோட மெயினான OBJ அப்படின்னா FBX ஃபைல். ஸோ அது நம்மளுக்கு தேவை. அண்ட் அந்த மாடலோட டெக்ஸ்சர் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசமான டெக்ஸ்சர் இருக்கும். நீங்கள் மேனுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா. பட் ஸ்கேன்டு மாடலுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா ஸ்கேன்டு மாடல் இமேஜில் இருந்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி எல்லா இமேஜையும் ஒன்று சேர்த்த மாதிரி தான் வித்தியாசமாக இருக்கும் டெக்ஸ்சர்ஸ். அதனால தான் இந்த மாதிரி ஸ்கேன்டு டேட்டாவை பொறுத்த வரைக்குமே இமேஜ் எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். டெக்ஸ்சர் எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த டெக்ஸ்சரில் நமக்கு தேவையான இடத்த கண்டுபிடிச்சி அதை எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது இல்லைனா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒப்பாசிட்டி மேப் அண்ட் நார்மல் மேப், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்குலர், ரஃப்னஸ், இந்த மாதிரி மேப்ஸை பேக் பண்ணுறதும் கஷ்டம். பட் அன்ரெக்கார்ட் அப்படிங்கிற கேமில் அந்த மாதிரி PBR டெக்ஸ்சரை அவங்க பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க எப்படி தான் டெக்ஸ்சர்ஸை கண்டுபிடிச்சி ஒன்னொன்னையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணி அதுக்குன்னு செப்பரேட்டான UV வச்சு அது தலைவலி பிடிச்ச வேலை. பட் அதை அவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கேம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த கேமில் வந்து சில ஜன்னல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி மேப் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் நம்ம ஜன்னலை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒப்பாசிட்டி மேப்புக்கான வேல்யூவை பெயிண்ட் பண்ணி அது பர்ஃபெக்டான அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அவ்வளோதான், ரொம்ப டைம் ஆகிடும். பட் அதை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்பெக்குலர்ஸும் சரி, கீழே தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் பெயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டமான வேலைகள் இருக்குது இந்த டெக்ஸ்சரில். அண்ட் நான் ஃபோட்டோகிராமெட்ரி சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபோட்டோகிராமெட்ரி இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ரூமையும் ஒரு இடத்தையுமே அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி எக்கச்சக்கமாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த எல்லா ஃபோட்டோவுமே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராமெட்ரிக்காக. ஈவன் அடோபில் கூட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை சுற்றி எக்கச்சக்கமான ஃபோட்டோ எடுத்து அதை 3D மாடலாக கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இது டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெடி பண்ணுறேன். பட் இந்த இமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இது மூலியமாக தான் இந்த 3D மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா அதை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பிளெண்டருக்குள்ளே இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த 3D மாடல். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரல அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராமெட்ரியில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்மளுக்கு லைட் இருந்தால் தானே எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஃப்ராக்ட் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் சீனில் எந்த ஒரு லைட்டுமே வைக்கல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீனில் ஒரு லைட்டுமே இல்லை. பட் எப்படி இது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டிஃப்யூஸ் மேப்பை நான் அப்படியே எமிஷனில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டிஃப்யூஸ் மேப் எமிஷனில் கனெக்ட் ஆகல அப்படின்னா டிஃபால்ட்டாக இப்படி தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துலையும் அந்த சீனில் எங்கெங்கே லைட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம லைட் ஆட் பண்ணணும். அது வந்து என்ன சொல்கிறது, அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீனோட ரியாலிட்டியே கெட்டு போயிடும். தெரியுதா, இப்போ இந்த இடத்துல சீன் இருக்குது அண்ட் இதோட பர்ஃபெக்டான. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இங்கே ஒரு லைட் இருக்கு இல்லையா, அதனால் நான் இங்கே ஒரு லைட்டில் இப்போ இங்கே ஒரு லைட் இருக்குன்னா இந்த லைட்டில் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம 100% அந்த பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கொண்டே வர முடியாது. ஏன்னா ஸ்கேன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் லைட்டும் சேர்ந்து பேக் ஆகிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டை யூஸ் பண்ணுறது நம்ம முற்றிலும் தவிர்த்துடணும். பட் அந்த அன்ரெக்கார்ட் கேமில் அப்படி இல்லை. அவங்க எக்கச்சக்கமான இடத்துல லைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கேன் டேட்டாவை பர்ஃபெக்டாக அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம எமிஷனில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிஃப்யூஸ் மேப்பை எமிஷனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த லைட் பேக்கிங்கோடு சேர்த்து நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக கிடச்சிருக்கும். அண்ட் நான் இதை இப்போ எடிட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பிளெண்டரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த 3D மாடல் லோட் பண்ணுறதுக்கு தெரியும். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பாலிகான்ஸ் இருக்குது. ஸோ 1.5 மில்லியன் அப்படிங்கிறது அதிகம் தான். இது ஒரு 3D ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 lakh இல்லை 1.5 lakhக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்த டெக்ஸ்சரிங் மெத்தட்ஸ் ஆகட்டும் சரி அண்ட் இதெல்லாம் லோ பாலியில் பண்ணியிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாட்டில் அண்ட் டேபிள் இது எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமான மெஷஸ் இருக்குது. ஏன்னா ஃபோட்டோகிராமெட்ரி பொறுத்த வரைக்குமே அது கண்ணா பின்னாடி தான் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இதுக்குமா நீங்கள் இதை ரீடோப்போ பண்ணி அதுக்கு டெக்ஸ்சர் பேக் பண்ணுறது அதுவும் ஒரு தலைவலி பிடிச்ச காரியம். அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இதோட டிஃப்யூஸ் மேப் இருக்கு இல்லையா, அதை எமிஷனில் போட்டு அதுக்கான பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ நான் இப்போ இதை எடிட் பண்ண ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கமான், எனக்கு எடிட் மோடு போகிறதுக்கே உள்ள நேரம் ஆகுது. ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணி மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் மூவ் பண்ணிட்டேன், பட் அது ரொம்ப லேட் ஆகுது. தெரியுதா, இதனால தான் இதில் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் யாருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஏதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட எக்கச்சக்கமான 3D ஸ்கேன்டு ஷூஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷூஸ் அண்டு சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரீடோப்போ பண்ணுறது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரூம் ரீடோப்போ பண்ணுறது அப்படிங்கிறது அது முடியாத காரியம் சொல்ல முடியாது. ரொம்ப டைம் கன்சியூம் எடுக்கிற காரியம். அதனால தான் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ ஷேடிங் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஷேடிங்கில் இது வந்து ஈவியில் ப்ரிவியூ ஆகிட்டு இருக்குது ரியல் டைமாக. இப்போ நான் சைக்கிள்ஸ் ரெண்டு இருந்துச்சுன்னு பார்த்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் அண்ட் ஈவி ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸே இருக்காது. ஜஸ்ட் ஷேடோஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ பாருங்கள், ஈவி மாத்திரேன். ஸோ ஈவியில் ரியல் டைமாக நம்மளுக்கு சைக்கிள்ஸில் என்ன ரிசல்ட் கிடச்சிதோ அதே ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் ஃபோட்டோகிராமெட்ரியோட பவர். அதான் 3D ஸ்கேன்டு மாடல்ஸோட பவர். நம்ம டெக்ஸ்சரில் அவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இருக்காது. ஏன்னா ரியல் வேர்ல்டில் இருக்க டெக்ஸ்சரை அப்படியே நம்ம அக்யூரேட்டாக கொண்டு வரும். அதனால் நம்ம ஐஸும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது 3D ஸ்கேன்டு மாடல்ஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாடலை நம்ம அன்ரியல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு HDR மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் எக்கச்சக்கமான போஸ்ட் ப்ராசஸிங்லாம் யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே அன்ரியல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன்டு டேட்டாவாக நான் அன்ரியல் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு சில மோஷன் பிளர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன போஸ்ட் ப்ராசஸிங் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் என்னோட ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னால் 20 ஃப்ரேம்ஸ் தான் இதில் எடுக்க முடியுது. இது 1080 பிக்சல்ஸில் என்னால் வெறும் 20 ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எந்த ஒரு லைட்டுமே கிடையாது, எந்த ஒரு அட்மாஸ்பரிக் வால்யூம் எதுவுமே கிடையாது. எதனால் நம்மளுக்கு ஃப்ரேம்ஸ் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகமான பாலிகவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலிகவுனோட எட்ஜஸ்லாம் ஒரு கரெக்டான ஃப்ளோவில் இருக்காது. ஸோ அதுவும் இந்த மாதிரி ரெண்டரிங் கால்குலேஷனும் ரொம்பவே டைம் எடுக்க வைக்கும். இதில் சில லைட்ஸ் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ லைட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ஃபாக் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபாக்லாம் ஆட் பண்ணோன்னா எந்த அளவுக்கு ஸ்லோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்தது போஸ்ட் ப்ராசஸிங் வால்யூம். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பட் இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 20 ஃப்ரேம்ஸ் தான் வருது. இந்த சின்ன இடத்துக்கே, அதாவது எத்தனை சொல்கிறது, ஒரு 2-3 ரூம் தான் இருக்குது, ஓகேவா? இந்த 3 ரூம் இருக்கிற இந்த இடத்துக்கே என்னால் 20 ஃப்ரேம்ஸ் தான் அச்சீவ் பண்ண முடியுது வித் ரே ட்ரேசிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஷன் பிளர் இந்த மாதிரி எல்லா போஸ்ட் ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸோட. இது வந்து அல்ட்ரா செட்டிங்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ அல்ட்ரா செட்டிங்ஸில் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த கேமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேமில் எக்கச்சக்கமான டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கேமராவை ஏதாவது லைட்டு கிட்ட கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேமராவில் இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஓகேவா? டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த நான் டர்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, கிளியரான ஒரு லென்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இதை நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் சின்ன சின்ன அந்த டஸ்ட்டோட வேரியேஷன்ஸையும் பார்க்க முடியும். ஸோ நம்ம லென்ஸில் வந்து ஒரு டஸ்ட் படிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரியலிஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த கேமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கேம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு செம்ம அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களால் சின்ன சின்ன டஸ்ட்டை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் கிரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரெயினும் ஒரு முக்கியமான விஷயம். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரெயின் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ரியல் கேமரா மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அண்ட் இதுவும் ஃப்ரேம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்ட் ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரேம் அடி வாங்கும். ஈவன் ஃபாக் இருக்கு இல்லையா, ஓகே, ஃபாக் ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லைங்க. வால்யூமெட்ரிக் ஃபாக் இருக்கு இல்லையா, ஸோ வால்யூமெட்ரிக் ஃபாக் ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃப்ரேம்ஸ் பூஸ்ட் எவ்வளோ கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ப்ராசஸிங்கை நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் சாலிடாக ஒரு 20 ஃப்ரேம்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ இதுவே நான் வால்யூமெட்ரிக் ஃபாக் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 20 ஃப்ரேம்ஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. 19 அந்த மாதிரி தான் ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ப்ராசஸிங் அந்த கேமில் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி யூஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு நல்ல சாலிடான ஃப்ரேம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தான் நம்ம அன்ரியலோட பெரிய தலை ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நானைட் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ நான் இப்போ நானைட் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நானைட் ஒர்க் பண்ணதுக்குப்பா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த மெஷ் இருக்கு இல்லையா, இதான் நம்ம பிளெண்டர்லேருந்து இம்போர்ட் பண்ண அந்த 3D மெஷ். ஸோ இந்த 3D மெஷ்ஷை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நானைட் யூஸ் பண்ணி அதோட டென்சிட்டியை கம்மி பண்ண போகிறேன். ஸோ இந்த மெஷ் தான் நம்மளுக்கு உள்ளே இருக்குது. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பாலிகான்ஸ் இருக்குது, அதாவது 1.5 மில்லியன் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் நானைட்டோட டிஃபால்ட் செட்டிங்கை விட்டுருங்க. டிஃபால்ட் செட்டிங்லேயே நானைட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் நானைட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நானைட் ஆக்டிவேட் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக 25 ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. ஸோ 5 ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் நானைட்டோட கவுண்ட்டை தான் கம்மி பண்ணிச்சு. அதாவது டிஃபால்ட்டான நானைட் வேல்யூ தான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் நானைட் செட்டிங்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈவன் 30 ஃப்ரேம்ஸ் கூட ஹிட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இதை 1080 பிக்சல்ஸ் அண்ட் சினிமாட்டிக் குவாலிட்டியில் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்படி தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போது டிஃபால்ட்டான வியூ போட்டு வரேன். ஓகே, இது பயங்கரமாக ஆகுது. ஸோ இதான் டிஃபால்ட்டான வியூ போர்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஃபால்ட்டான வியூ போர்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கேம் கைண்ட் ஆஃப் லுக்காக தான் தெரியும். ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான போஸ்ட் ப்ராசஸிங் எஃபெக்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஃபாக் அண்ட் லைட் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். பட் இது இருந்தாலே இதுவே நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியுது. பட் நம்ம உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா அந்த சினிமாட்டிக் கேமரா இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும்.
ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபோட்டோகிராமெட்ரி அண்டு அன்ரியலோட ஒர்க் ஃப்ளோ. இப்படி தான் அவங்க பண்ணி ஆகணும். அண்ட் இதில் டெக்ஸ்சர் எடிட்டிங் அப்படிங்கிறது தலைவலி பிடிச்ச காரியம் நான் சொன்ன மாதிரி. பட் அதையும் அந்த கேமில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த கேமில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த கேமில் எக்கச்சக்கமான போஸ்ட் ப்ராசஸிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரக்டரோட அனிமேஷன் ஆகட்டும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இந்த வேர்ல்டு வந்து பில்ட் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு எக்கச்சக்கமான இடத்துல அவங்க அசட்ஸ் நிறையா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது இங்கே பொருள் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அண்ட் இதுவும் அவங்க ஃபோட்டோகிராமெட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை வைக்கிறதும் அவங்க 3D ஸ்கேண்ட் ஆப்ஜெக்ட் தான் வச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணதால தான் நீங்கள் பார்க்கும்போது இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த கேரக்டர் கொடுத்துருக்க கேமரா மூவ்மெண்ட் ஆகட்டும், அந்த கேரக்டரோட அனிமேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கேமில். கண்டிப்பாக அந்த கேம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ டெக் டெமோலேயே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அது ஈவன் லோ எண்ட் பிசியாலையும் விளாட முடியும். ஏன்னா அன்ரியலோட Nanite அண்ட் இந்த மாதிரி டெக்னிக் மூலிமா ஈவன் RTX 3050 தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் Intel 10th ஜென்ரேஷன் i5. ஓகேவா? ஸோ என்னாலே இந்த சீனை கிட்டத்தட்ட 30 FPS வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஈவன் நான் செட்டிங்ஸை லோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அதிகமாகவே FPS வந்து அச்சீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா என்னால் இப்போது 40 FPS அச்சீவ் பண்ண முடியுது. இது வந்து ஜஸ்ட் எபிக் செட்டிங்ஸில். நான் அந்த சினிமாட்டிக் அதாவது அல்ட்ரா செட்டிங்ஸ் போனால் மட்டும் தான் என்னோட FPS அடி வாங்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட செட்டிங்ஸை வேணாம், இதுவே போதும். இந்த செட்டிங்ஸ்லேயே கரெக்டாக இருக்குது. இதிலே பார்க்கறதுக்கு சமரியலாக இருக்குது. ஏன்னா ஃபோட்டோகிராமெட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக மாடல் பண்ணுறது மூலிமா இந்த அளவுக்கு டீட்டெயில் அக்யூரேட்டாக கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதில் சைடில் லைட்லாம் பேக் ஆகிருக்குது வேறு லெவல். பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத இடத்துலலாம் டெக்ஸ்சர் இந்த மாதிரி அடி வாங்கும். டெக்ஸ்சர் அடி வாங்குன்னு சொல்கிறத விட அந்த இடத்துல மெஷ் அப்படி ஃப்ளோ ஆகிருக்கும். தெரியுதா? இது வந்து ஒரு மெஷ் இது. ஸோ அந்த இடத்துல கம்ப்யூட்டரால் ஒழுங்காக என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டரால் ஒழுங்காக கால்குலேட் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல என்ன மெஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த மாதிரி சில ஆர்டிஃபெக்ட் வருது. அண்டு இதில் எக்கச்சக்கமான ஆர்டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் அவங்க ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கல. ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோகிராமெட்ரிக்காக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒழுங்காக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணும்போது லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல லைட் இல்லாத காரணத்தால் தான் ஒழுங்காக அதால் கேப்சர் பண்ண முடியல. பட் லைட் இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெஷ்ஷோட ப்ராப்ளம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லா ஆங்கிலுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்க இங்கே சைடில் எப்படி இருக்குது. அண்ட் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் எப்படி டிஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியும். பட் இந்த ஆங்கிலேருந்து பார்க்குறதுக்கு அது பர்ஃபெக்டாக தெரியும். பட் நம்ம போயிட்டு கிட்ட போய் ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா தான் ஸ்கேன் டேட்டாவில் இந்த மாதிரி தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அண்டு இது பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. அண்ட் இங்கே பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாட்டில்ஸ்லாம் இது ஜஸ்ட் பாட்டிலுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் எதுவுமே ஆட் பண்ணல. இது ஜஸ்ட் கலர், அதாவது நம்ம எமிசிவ் மேப்பில் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா டிஃப்யூஸை, அதனால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நார்மல் மேப்பை பேக் பண்ணி இதில் நீங்கள் நார்மல் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற டெப்த்தை நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுவும் ஒழுங்காக ஸ்கேன் ஆகலை. அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஸ்கேன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோஸு அண்டு வுட்டெல்லாம் வேறு லெவல். வுட்டெல்லாம் அடிச்சிக்க முடியாது. இந்த மாதிரி வுட்டை நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது அப்படிலாம் ப்ரொசீஜர்லாம் க்ரியேட் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வுட்டு க்ரியேட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம். இது பார்த்தாலே எல்லோரும் நம்பிடுவாங்க இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஸ்கேன் டேட்டா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இது விட்டா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் எக்கச்சக்கமான ஸ்கேன் டேட்டா ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது ஸ்கெட்ச் ஃபேப்பில். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech. பீஸ்.